கிறிஸ்துவ போதனைகள்ல ஒரு போதகரோட பங்கு பத்தி ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் வேதம் எச்சரிக்கை பண்ணுது, ஆனா இன்னொரு பக்கம் அதையே எதிர்பார்க்கவும் செய்யுது. வாங்க இந்த சுவாரஸ்யமான சேலஞ்ச பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். இப்போ நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் இதுதான் மையப்புள்ளி. ஒரு பக்கம் யாக்கோபு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள நிறைய பேர் போதகர ஆக வேண்டான்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எபிரேயர் புத்தகம் என்னப்பா இந்நேரத்துக்குள்ள நீங்க போதகர ஆகியிருக்கணும்னே கேக்குது. என்னடா இது ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கேன்னு தோணுதா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த முரண்பாட்டோட முதல் பாகத்தை பார்ப்போம். அதாவது ஏன் அவசரப்பட்டு போதகராக வேண்டான்னு அவ்ளோ கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போதகருங்கிற அந்த பொறுப்போட சேர்ந்து ஒரு பெரிய கணக்கும் ரொம்ப கடுமையான நியாய தீர்ப்பும் வருது. இது ஏதோ சாதாரண வேலை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த எச்சரிக்கை ஒன்னும் புதுசில்ல. பழைய ஏற்பாட்டிலையும் இதோட தாக்கம் இருக்கு. அங்க தேவன் பொறுப்பில்லாம நடந்துகிட்ட ஆவிக்குரிய தலைவர்கள், அதாவது மேய்ப்பர்கள் மேல கோபப்பட்டதை நாம பார்க்க முடியும். பாத்தீங்களா இந்த வசனம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு? அந்த பொறுப்போட தீவிரத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு நேரடியா இருக்கும்னு இது தெளிவா காட்டுது. தப்பு செஞ்ச தலைவர்கள் கிட்ட தேவன் கணக்கு கேட்பாருங்கிறது இதுலேருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு போதகரும் அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவங்க வழி நடத்தின ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா கணக்கு கொடுத்தே ஆகணும். இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவ்வளோ பெரிய பொறுப்பு இது. சரி, இந்த எச்சரிக்கைக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதுதான் கள்ள தீர்க்கதர்சிகளால வர்ற ஆபத்து. அத பத்தி இப்போ பார்க்கலாம். கள்ள போதகர்களுக்கு சில பொதுவான குணங்கள் இருக்கு. அவங்க தேவனிடமிருந்து பேசுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே சுயநலத்திலிருந்து தான் வரும். அவங்க சொந்த லாபத்துக்காக செயல்பட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்துவாங்க. இயேசுவோட இந்த நேரடி எச்சரிக்கை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கள்ள போதகர்களோட ஏமாத்துற தோற்றத்தை இது அப்பட்டமா காட்டுது. வெளியில பார்க்க ஆடு மாதிரி ரொம்ப சாதுவா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க பசிக்கிற ஓநாய் மாதிரி. ஓகே, இவ்ளோ கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்குன்னா அப்போ என்ன, போதிக்கிறதுக்கு தேவன் யாரையுமே செலக்ட் பண்றது இல்லையா? இந்த கேள்விதான் நம்மள அந்த முரண்பாட்டோட அடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இவ்ளோ ஆபத்துகள், இவ்ளோ எச்சரிக்கைகள் இருந்தாலும் தேவன் கண்டிப்பா மக்களை போதிக்கவோ வழிநடத்தவோ அழைக்கிறார், நியமிக்கிறார். அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர் மாதிரியான பொறுப்புகள் எல்லாமே தேவனிடமிருந்து வர்ற கிஃப்ட்ஸ். எதுக்குன்னா சபையை, அதாவது மக்களை கட்டி எழுப்புறதுக்காகத்தான். இங்கதான் அந்த முரண்பாட்டுக்கான விடையும் இருக்கு. அதாவது நாமளா நான் ஒரு போதகர்னு சொல்லிக்கிறதுக்கும் தேவன் ஒருத்தர போதகரா நியமிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. விஷயம் என்னன்னா, ஒருத்தர் தானா போதகர் ஆக முடியாது. தேவன்தான் ஒருவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அவரை உருவாக்கணும். சரி, தேவன்தான் அழைக்கிறாருங்கிறது ஏங்கிற கேள்விக்கு பதில் இப்ப எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு உண்மையான போதகருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? ஒரு உண்மையான போதகரா இருக்கணும்னா இந்த 3 தகுதிகளும் ரொம்ப அவசியம். இது தேவனிடமிருந்து வர்ற அழைப்புல ஆரம்பிச்சு நம்மளோட தனிப்பட்ட நேர்மை வரைக்கும் போகுது. இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப முக்கியம். பாருங்க, வெளிவேஷம் பத்தின இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு போதகரோட வாழ்க்கை அவரோட பேச்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். சொல்றது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னுன்னு இருக்கவே கூடாது. சரி, இப்போ நாம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆன்மீக வளர்ச்சி, போதனை, இது எல்லாத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப பாப்போம். நம்ம முதல்ல பார்த்த எபிரேயர் வசனம் ஞாபகம் இருக்கா? காலப்போக்குல நீங்க ஒரு போதகரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் வெறும் அறிவை சேர்க்கறதில்ல, அது ஒரு ஆன்மீக முதிர்ச்சியோட அடையாளம். இதோ நம்மளோட கடைசி நோக்கம் இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீஷனோட கடைசி இலட்சியமும் அவங்களோட முதன்மை குருவாகிய இயேசு கிறிஸ்துவ போல மாறுறதுதான். இந்த உவமை அந்த உண்மையத்தான் ரொம்ப அழகா விளக்குது. ஒருத்தர் மத்தவங்களுக்கு வழிகாட்டணும்னா முதல்ல அவருக்கு பார்வை தெளிவா இருக்கணும், அவர் முழுசா பயிற்சி பெற்றிருக்கணும். இல்லன்னா வழிகாட்டுறவரும் சரி, பின்தொடர்றவங்களும் சரி, 2 பேருமே குழியில தான் விழுவாங்க. ஆக இந்த முழு அலசலையும் ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நமக்குள்ளே திருப்பி கேட்கிற கேள்வி இது. உங்க சொந்த ஆன்மீக பயணத்துக்கான ஒரு சவால். உங்க குருவை போல நீங்க எப்ப மாறுவீங்க? யோசிச்சு பாருங்க.